அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 செக்ஷன் 187 பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் 187 உடைய டைட்டில் என்ன அப்படின்னா, 24 மணி நேரத்திற்குள் புலன் விசாரணை முடியவில்லை, நிறைவு பெறவில்லை என்றால் என்ன நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும்? யாரு? புலன் விசாரணை அதிகாரி என்ன நடைமுறையை பின்பற்றுவது அப்படிங்கிறது இந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்கு. ப்ரொசீஜர் when investigation cannot be completed in 24 hours. இந்த சட்டப்பிரிவை புரிந்து கொள்வதற்காக நாம் பிரிவு 58ஐயும் சேர்த்து பார்க்க போகிறோம். குற்றத்தோடு தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் புலனாய்வு அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். 24 மணி நேரம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த எதிரியிடம் குற்றச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து விசாரணையை முடிக்க வேண்டும். 24 மணி நேரம் முடிவடைவதற்கு முன்பாக நீதித்துறை நடுவர் முன்பாக குற்றவாளியை, குற்றம் சாட்டப்பட்ட நபரை அல்லது கைது செய்யப்பட்ட எதிரியை ஆஜர்படுத்த வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகிள் 22 உட்பிரிவு 2 சொல்லப்பட்டுள்ளது. இது குற்றவாளிக்கு இந்திய அரசியலமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. இதே போல பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்தின் பிரிவு 58 இந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 58 என்ன சொல்கிறது அப்படின்னா, கைது செய்யப்பட்ட நபரை காவல்துறை 24 மணி நேரத்திற்கு மேலாக காவலில் வைத்திருக்க இயலாது அப்படிங்கிறது. எந்த சூழ்நிலையிலும் வாரண்ட் இல்லாமல் கைது செய்யப்பட்ட ஒரு நபரை எந்த ஒரு காவல் அதிகாரியும், அவர் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, 24 மணி நேரத்திற்கு மேலாக காவலில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க கூடாது. ஆனால் நீதித்துறை நடுவர் பிரிவு 187 கீழ் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்றால் வைத்துக் கொள்ளலாம். எக்ஸப்ஷன், ஒரு விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கு. 24 மணி நேரத்திற்கு மேலாக எதிரியை காவலில் வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என புலன் விசாரணை அதிகாரி தீர்மானித்தால் அதற்காக நீதித்துறை நடுவரிடம் ஒரு உத்தரவை பெற வேண்டியது அவசியம். இந்த 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட இடத்தில் இருந்து அல்லது காவல் நிலையத்தில் இருந்து நீதித்துறை நடுவர் இருப்பிடத்திற்கு பயணம் செய்ய ஆகக்கூடிய நேரத்தை கழித்து கொள்வதற்கு இந்த சட்டப்பிரிவு அனுமதிக்கிறது. அதாவது பயண நேரம் இந்த 24 மணி நேரத்திற்குள் அடங்காது. ஆஜர்படுத்த போகிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, நீதித்துறை நடுவருக்கு இந்த வழக்கை விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றாலும் அவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தலாம். இப்ப பிரிவு 187 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 187 டைட்டில் ப்ரொசீஜர் when investigation cannot be completed in 24 hours. கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள நபர் மீதான குற்றத்தை 24 மணி நேரத்திற்குள் புலன் விசாரணை செய்து முடிக்க வேண்டும். அப்படி முடிக்க முடியவில்லை என்றால் கைது செய்யப்பட்டவர் குற்றத்தை செய்து இருப்பார் என நம்புவதற்கு, குற்றத்தை செய்திருப்பார் என குற்றம் சாட்டுவதற்கு போதிய முகாந்திரம் இருக்கிறதா என்பதை பார்க்கணும். அப்படி போதுமான முகாந்திரம் இருக்கும்போது
சார்பு ஆய்வாளர் பதவிக்கு குறையாத ஒரு காவல் அதிகாரி கைது செய்யப்பட்ட நபரை கொண்டு சென்று நீதித்துறை நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்த வேண்டும். அப்படி எதிரியை ஆஜர்படுத்தும் அதே நேரத்தில் அந்த வழக்கு நாட்குறிப்பு பதிவு கேஸ் டைரி நகலையும் நீதித்துறை நடுவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 187ல சப்செக்ஷன் 1 சொல்கிறது. இப்போ உட்பிரிவு 2 எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளியை அந்த நீதித்துறை நடுவர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கலாம். அதாவது ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது காவல்துறை காவலுக்கும் அனுப்பி வைக்கலாம். காவல்துறை காவல் என்பது போலீஸ் கஸ்டடின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு காவலுக்கு அனுப்பப்படும் போது அவ்வாறு அனுப்பப்படும் காலம் ஒரே தடவையில் 15 நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அந்த ரிமாண்ட் அப்படிங்கிறது 15 நாளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இப்போ 60 நாட்களுக்குள் குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய குற்றமாக இருந்தால் முதல் 40 நாட்கள் வரை எப்போது வேண்டுமானாலும் காவல்துறை காவல் அதாவது போலீஸ் கஸ்டடி கேட்கலாம், அனுமதிக்க இந்த நீதிமன்றத்தில் வகை செய்கிறது. இப்ப 90 நாட்களுக்குள் குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய குற்றமாக இருந்தா முதல் 60 நாட்கள் வரை எப்போது வேண்டுமானாலும் காவல்துறை காவல் அதாவது போலீஸ் கஸ்டடிக்கு உத்தரவு பிறப்பிக்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரத்தை இந்த சட்டப்பிரிவு வழங்குகிறது. ஆஜர்படுத்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீதித்துறை நடுவருக்கு அந்த குற்றத்தை புலன்கொள்வதற்கு அதாவது காக்னைசன்ஸ் எடுப்பதற்கு அல்லது விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்ற சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? அதற்கும் பதில் இந்த உட்பிரிவு 2ல் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட இந்த எதிரியை ஆஜர்படுத்துறாங்க. நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டு போய் யாரை வேணாலும் முதல்ல ஃபர்ஸ்ட் ரிமாண்டுக்காக ஆஜர்படுத்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அனுமதிக்கிறது. அப்ப அதிகாரம் இல்லாத நீதித்துறை நடுவர் என்ன செய்யணும்? அதிகாரம் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவரிடம் ஆஜர்படுத்துமாறு ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம். இந்த உத்தரவோடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா 24 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் தங்களுடைய காவலில் ஒரு எதிரியை வைத்திருக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் எதிரியை ஆஜர்படுத்த வேண்டும். இதுதான் உட்பிரிவு 2ல் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இனி உட்பிரிவு 3ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். போதுமான காரணம் முகாந்திரம் இருக்கிறது, புலன் விசாரணை முடியலை. அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு 15 நாள் முடிவிலும் மீண்டும் காவலுக்கு அனுப்ப உத்தரவிடலாம். ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனை பற்றி பேசுது. ஃபர்ஸ்ட் டைம் ரிமாண்ட் 15 டேஸ் கொடுத்தாச்சு. அந்த 15 நாட்கள் கால அளவிற்கு உள்ளாகவும் புலன் விசாரணை முடியவில்லை. இந்த எதிரியை காவலில் அல்லாமல் வெளியே விட்டுவிட்டால் புலன் விசாரணை பாதிக்கப்படும். சாட்சியத்தை மறைத்து வைக்க முயற்சி செய்வார் அல்லது சாட்சியத்தை அழிப்பதற்கு டெஸ்ட்ராய் பண்றதுக்கு முயற்சி செய்வார். அப்படி சூழ்நிலையில இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். அதாவது 15 நாட்கள் காவல் முடிவடைந்து விட்டது, ஆனால் புலன் விசாரணை முடியவில்லை, மீண்டும் இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுக்கணும்,
அதாவது இந்த நீதிமன்ற காவலை வந்து நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டரை கொடுப்பார். அந்த ரிக்வெஸ்ட் லெட்டரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் வந்து சட்டப்படியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாக இருக்கிறது அப்படின்னு நீதித்துறை நடுவர் கருதும்போது ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன், அதாவது 15 நாட்கள் முடிவில் மற்றொரு 15 நாட்களுக்கு காவலை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் ஒரு கால நீட்டிப்பு, காவல் நீட்டிப்பு உத்தரவு வந்து நீதித்துறை நடுவரால் பிறப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். ஆனால் இப்படி எத்தனை 15 நாட்களுக்கு எத்தனை முறை உத்தரவு பிறப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒட்டுமொத்த கால அளவு வந்து 2 விதமாக பிரிக்கப்படுது. ஒன்று 60 நாட்கள் வரைக்கும் அனுமதிக்கலாம், மற்றொன்று 90 நாட்கள் வரைக்கும் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த 90 நாட்கள் வரை அனுமதிக்கக்கூடிய குற்ற வழக்குகள் எது அப்படின்னு பார்த்தா, 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் தொடர்பான வழக்காக இருக்கணும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக அது இருக்க வேண்டும். அல்லது மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் தொடர்பான வழக்காக இருக்கும் பட்சத்தில் 90 நாட்கள் வரை அந்த எதிரியை தொடர்ந்தாற்போல் காவலில் வைத்திருக்கலாம். இப்ப 2வது பிரிவு 10 வருடத்திற்கு கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றம் தொடர்பான வழக்கு என்றால் மொத்த கால அளவு 60 நாட்கள் தான். 90 நாட்களையோ அல்லது 60 நாட்களையோ கடந்து காவலில் வைத்திருக்க இயலாது அப்படின்னு இந்த சட்டப்பிரிவில் சொல்லிட்டு அதுக்கு சில நிபந்தனைகளை சொல்றாங்க. இந்த 60 நாள் அல்லது 90 நாட்கள் கால அளவு முடியும் போது எதிரி பிணை மனு தாக்கல் செய்ய வேண்டும். அவர் வந்து பெயில் பெட்டிஷனை ஃபைல் பண்ண வேண்டும். ஜாமீன்தார் செக்யூரிட்டி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா பிணையில் விடுவிக்கலாம், பிணையில் விடுவிக்க வேண்டும். இது ஸ்டாச்சுட்டரி பெயில்னு சொல்றோம் இல்லையா, ஸ்டாச்சுட்டரி பெயில். பிணை வழங்குவது தொடர்பான சட்ட பிரிவுகள் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023ல 35வது அத்தியாயத்தில் அமைந்திருக்கிறது. சாப்டர் 35ல பெயில் தொடர்பான சட்ட பிரிவுகள் அமைந்திருக்கு. இப்ப உட்பிரிவு 4ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதன்முறை காவல் உத்தரவு பிறப்பிக்கும் போது, ஃபர்ஸ்ட் டைம் ரிமாண்ட் ஆர்டர் பிறப்பிக்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட நபரை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் நேரில் ஆஜர்படுத்தும் போது மட்டுமே விசாரித்து காவல்துறை காவலுக்கு எதிரியை அனுப்ப முடியும். நேரில் ஆஜர்படுத்தவில்லை அப்படி என்றால் காவல்துறை காவலுக்கு, அதாவது போலீஸ் கஸ்டடிக்கு எதிரியை அனுப்பி வைக்க இயலாது அப்படின்னு இந்த உட்பிரிவு 4 சொல்கிறது. முதன்முறை நேரில் மட்டுமே ரிமாண்ட் உத்தரவு பிறப்பிக்கணும். பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் இஸ் மேண்டேட்ரி. எதற்காக அப்படி ஒரு எதிரியை நேரடியாக நீதித்துறை நடுவர் முன்னால் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், எதிரிக்கு வந்து காயங்கள் ஏதாவது ஏற்படுத்தப்பட்டிருக்கா, எதிரியினுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, அவரை வந்து சிறையில் வைத்திருப்பதற்கு அந்த ஆரோக்கியமான உடல்நிலையில் எதிரி இருக்கிறாராங்கிற விசாரணையை நீதித்துறை நடுவர் நடத்தணும். எதிரிக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு உரிமைகள், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கு கைது செய்யப்பட்ட நபருக்கு. அப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது மீறப்பட்டிருக்கிறதா, எனி வயலேஷன் இருக்கிறதா அப்படின்னு நீதித்துறை நடுவர் விசாரணை செய்வதற்கு
எதிரியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. இரண்டாவது முறை அதே எதிரியை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக காவல் நீட்டிப்பு செய்யலாம். ஃபர்ஸ்ட் டைம் ரிமாண்டுக்கு தான் ஃபிசிக்கல் பிரசன்ஸ் அவசியம். சப்சிக்வெண்ட் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவே காவல் நீட்டிப்பை செய்யலாம் என இந்த உட்பிரிவு 4 அனுமதி வழங்குகிறது. இப்போ சப்செக்ஷன் 5 உட்பிரிவு 5 என்ன சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது இரண்டாம் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி பேசுது. செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிமாண்ட் செய்வதில் இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பதை பற்றி தெளிவுபடுத்துது. இந்த இரண்டாம் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு எதிரியை காவல்துறை காவலுக்கு, அதாவது போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்ப இயலாது. போலீஸ் கஸ்டடி ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சொல்லுது. ஒரு எக்ஸப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் அந்த செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அத்தகைய அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது என்றால் போலீஸ் கஸ்டடி உத்தரவை அத்தகைய செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு பிறப்பிக்கலாம். இந்த சப்செக்ஷன் 5க்கு எக்ஸ்பிளனேஷன் 1 எக்ஸ்பிளனேஷன் 2ன்னு 2 விளக்க உரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முதலாவது எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தா 60 நாட்களுக்கு மேல் காவலில் வைக்கக்கூடாது, 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கத்தக்க கேசஸில் 90 நாட்களுக்கு மேல் காவலில் வைக்கக்கூடாது அப்படின்னு உட்பிரிவு 3 சொல்லி இருந்தாலும் எதிரி பிணை மனு தாக்கல் செய்யவில்லை என்றால் காவலை தொடரலாம். காவல் நீட்டிப்பு வழங்குவது சட்டப்படி அனுமதிக்கத்தக்கதாகும். இப்போ 60 days முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த எதிரி பெயில் கேட்டு மனு எதுவும் தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் 60 நாட்களை கடந்த பிறகும் அந்த காவலை நீட்டித்து நீதித்துறை நடுவர் உத்தரவு வழங்கலாம். காவல் நீட்டிப்பு வழங்குவதற்கு சட்டப்படி தடை ஏதும் இல்லை அப்படிங்கிறது 1வது விளக்கமாகும். எக்ஸ்பிளனேஷன் 1 முடிஞ்சது. இனி 2வது எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் சமயத்தில் போலீஸ் காவலில் கொடுப்பதற்காக எதிரி நீதித்துறை நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டாரா இல்லையா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கேள்வி எழுகிறது. அப்படின்னா அந்த கேள்விக்கு எப்படி தீர்வு காண்பதுங்கிறது இந்த எக்ஸ்பிளனேஷன் 2ல் சொல்லியிருக்கு. இந்த முதன்முறை காவல் உத்தரவு பிறப்பிக்கும் போது எதிரியை நேரில் ஆஜர்படுத்தணும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை. அப்படி உண்மையில் ஆஜர்படுத்தப்பட்டாரா இல்லையா அப்படின்னு கேள்வி வரும்போது இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவர் வழங்குகிற கஸ்டடி ஆர்டர் காவல் உத்தரவில் எதிரியின் கையொப்பம் இருக்கிறது என்றால் எதிரி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் என எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நீதித்துறை நடுவர் பிறப்பித்திருக்கக்கூடிய காவல் உத்தரவு இருக்கு, இந்த ரிமாண்ட் ஆர்டர். அந்த ரிமாண்ட் ஆர்டர்ல எதிரியோடைய கையொப்பத்தை வாங்கியிருப்பாங்க. நீதித்துறை நடுவர் பிறப்பித்துள்ள காவல் உத்தரவை, காவல் அடைப்பு உத்தரவை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே எதிரியிடம் கையொப்பத்தை வாங்கியிருப்பாங்க. அது அந்த ரிமாண்ட் ஆர்டர்லே இருக்கும். அப்படி எதிரியின் கையொப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எதிரியை நேரில் நீதித்துறை நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சட்டப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சப்சிக்வெண்ட் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பண்ணலாம். அப்போது இந்த கால நீட்டிப்பு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் என்பது வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக வழங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா
அந்த காவல் நீட்டிப்பு சமயத்தில் எதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டாரா இல்லையா அப்படின்னு பிரச்சனை வரும்போது நீதித்துறை நடுவர் எழுதுகிற உத்தரவு போதுமானது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன எழுதுவாரு? அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ்டு த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ். அப்போ அக்யூஸ்டு சீன் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எழுதியிருந்தா அவ்வாறு எழுதப்பட்டிருப்பது மட்டுமே போதும், எதிரி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை எடுத்துரைக்கும், உறுதி செய்யும். கைது செய்யப்பட்டு ரிமாண்டுக்காக ஆஜர்படுத்தப்படுகிறவர் 18 வயதுக்கு கீழாக இருக்கக்கூடிய பெண்மணி என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்ப ஆஜர்படுத்துகிற எதிரி ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு 18 வயது நிறைவடையல, 18 வயதுக்கு கீழே உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும்? அந்த பெண்மணியை ரிமாண்ட் ஹோமுக்கு அனுப்பணும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சமூக பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஹோமுக்கு அனுப்பலாம் அல்லது சமூக பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்பி வைக்கணும். இப்படி 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண்மணியை சிறைக்கு அனுப்ப முடியாது. அதே போல காவல்துறை காவலுக்கும் கொடுக்க முடியாது. ஜுடிஷியல் கஸ்டடியும் கிடையாது, போலீஸ் கஸ்டடியும் கிடையாது. இப்ப போலீஸ் கஸ்டடி வழங்கப்பட்டிருக்கிற ஒரு கேஸு, ஒரு எதிரிய காவல்துறையினர் காவல்துறை காவலில் வைத்து விசாரிக்க நீதித்துறை நடுவர் அனுமதித்திருக்கிறார். இப்ப இந்த எதிரியை எங்க கொண்டு போய் வைத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த உட்பிரிவு 5ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, போலீஸ் கஸ்டடி வழங்கப்பட்டிருந்தால் எதிரியை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க வேண்டும், வேறு இடத்தில் அவரை காவலுக்கு உட்படுத்தக்கூடாது, தெளிவாக சொல்லியிருக்கு. இப்ப நீதித்துறை காவல் ஜுடிஷியல் கஸ்டடி என்றால் மத்திய அரசு அல்லது மாநில அரசால் சிறை பிரிஷன் என அறிவிக்கப்பட்ட இடத்தில்தான் காவல் வைக்க வேண்டும், வேறு எந்த இடத்திலையும் இந்த எதிரியை காவலுக்கு வைக்கக்கூடாது. போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும். ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் பிரிசன், டிஸ்ட்ரிக்ட் பிரிசன் அல்லது தாலுக் லெவலில் இருக்கக்கூடிய பிரிசனில் தான் அந்த எதிரியை வைக்க வேண்டும், வேறு இடங்களில் அவரை காவலில் வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த உட்பிரிவு 5 எடுத்து சொல்லுது. இப்போ உட்பிரிவு 6ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எதிரியை கைது பண்ணியாச்சு, நியரஸ்ட் நீதித்துறை நடுவர் இல்லை, அதே மாதிரி அந்த வழக்கில் காக்னைசன்ஸ் எடுக்க அதிகாரமுள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் கிடைக்கக்கூடியவராக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிரியை யாரிடம் ஆஜர்படுத்துவது அப்படிங்கிற பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதாக உட்பிரிவு 6 அமைந்திருக்கு. நீதித்துறை நடுவர் இல்லாத சூழ்நிலையில் எதிரியை நிர்வாகத்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தலாம். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் ஆர்டர் வாங்கலாம். அந்த ரிமாண்டுக்காக ஆஜர்படுத்தும் போது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கேஸ் டைரியவும் பெரூஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு. அவருக்கு மாஜிஸ்ட்ரேட் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கணும். இப்போ இந்த எக்ஸிக்யூட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய சில அதிகாரங்களை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். எதிரியையும் வழக்கு நாட்குறிப்பையும் புலன் விசாரணை அதிகாரியோ அல்லது சார்பு ஆய்வாளர் பதவிக்கு குறையாத ஒரு காவல்துறை அதிகாரி கொண்டு போய் ஆஜர்படுத்தலாம். எதிரியை ஆஜர்படுத்தணும், கேஸ் டைரியுடைய காப்பியை கொடுக்கணும். அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இப்போ ஆவணங்களை பெருசல் பண்ணி
ஜுடிஷியல் கஸ்டடி நீதித்துறை காவலுக்கு எதிரியை உட்படுத்த உத்தரவு வழங்கலாம். அவ்வாறு பிறப்பிக்கப்படுகிற உத்தரவு 7 நாட்களுக்கு மிகாத 7 நாட்களுக்கு அதிகப்படாத கால அளவிற்கு அந்த ஜுடிஷியல் கஸ்டடி உத்தரவை வழங்கலாம். இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு கொடுத்த 7 நாள் கால அளவு முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்வது? 7 நாட்கள் முடிந்த பிறகு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் செய்ய முடியாது. காவல் நீட்டிப்பு உத்தரவு பிறப்பிக்க இயலாது. யார் அப்போ எக்ஸ்டென்ஷன் செய்யலாம்? தகுதி வாய்ந்த அதிகாரமுள்ள நீதித்துறை நடுவர் மட்டும்தான் காவல் அடைப்பு உத்தரவை நீட்டிப்பு செய்து உத்தரவு வழங்க இயலும். அப்படி நீதித்துறை நடுவர் இல்லை என்றால் நிர்வாகத்துறை நடுவர் வழங்கிய 7 நாட்கள் முடியும் போது எதிரியை விடுவிக்க வேண்டும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நிர்வாகத்துறை நடுவர் வழங்கிய 7 நாள் நீதித்துறை காவலை ஸ்டாட்யூட்டரி பெயில் கொடுப்பதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 60 நாட்கள் ஜெயிலில் இருந்தாரா, 90 நாட்கள் ஜெயிலில் இருந்தாரா அப்படின்னு கணக்கு செய்யும்போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு வழங்கிய 7 நாள் கால அளவையும் கணக்கில் சேர்த்தே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் புலனாய்வு அதிகாரியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஆவணங்கள், அந்த வேண்டுகோள் கடிதம், தொடர்புடைய உத்தரவு நகல் ஆகியவற்றை என்ன செய்யணும்? உரிய நீதித்துறை நடுவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் கஸ்டடி மட்டும்தான் வழங்க முடியும். போலீஸ் கஸ்டடி கொடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. இப்போ உட்பிரிவு 7 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். போலீஸ் கஸ்டடி உத்தரவை ஒரு நீதித்துறை நடுவர் பிறப்பிக்கிறார். அப்படி உத்தரவு பிறப்பிக்கும் போது உத்தரவு எழுத்துப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். அந்த உத்தரவில் என்ன காரணங்களுக்காக ஏன் காவல்துறை கஸ்டடி கொடுக்கப்படுகிறது என்பதை நீதித்துறை நடுவர் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும். காரணங்கள் கூடிய உத்தரவாக அது இருக்க வேண்டும். அந்த உத்தரவு எழுத்துப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உட்பிரிவு 7 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சங்கதியாகும். இப்ப உட்பிரிவு 8 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த காவல்துறை காவல் போலீஸ் கஸ்டடியை கொடுப்பது தலைமை நீதித்துறை நடுவராக இருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த உட்பிரிவு 8 பொருந்தாது. சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தலைமை நீதித்துறை நடுவர் அல்லாமல் வேறு எந்த நீதித்துறை நடுவராவது காவல்துறை காவல் உத்தரவை வழங்கினால் அந்த உத்தரவின் ஒரு நகலை தலைமை நீதித்துறை நடுவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த உட்பிரிவு சொல்லுது. போலீஸ் கஸ்டடி ஆர்டர் ஒன்றை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபார்வேர்டு செய்ய வேண்டும். காலதாமதம் இல்லாமல் அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ உட்பிரிவு 9 இது எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த உட்பிரிவில் பேசப்படுது. எதிரி கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்குள் எந்த குற்றமாக இருந்தாலும் புலனாய்வு அதிகாரி புலன் விசாரணையை முடிக்க வேண்டும். ஒரு புலனாய்வு செய்வதற்கு எவ்வளவு நாட்களை புலனாய்வு அதிகாரி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் 6 மாதங்கள் மட்டும்தான். இந்த 6 மாதம் என்பது எந்த தேதியிலிருந்து துவங்குகிறது அப்படின்னு கேட்டால் எதிரி கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாத கால அளவு. இப்போ 6 மாத காலத்திற்குள் புலன் விசாரணையை முடிக்கவில்லை என்றால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை நீதித்துறை நடுவர் நிறுத்த வேண்டும்.
புலன் விசாரணையை நிறுத்தி ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு இந்த உட்பிரிவு 9 சொல்லுது. 6 மாசத்துக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அனுமதியே வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா புலன் விசாரணையை தொடர்ந்து நடத்துவதற்கு போதிய காரணம் இருப்பதாக புலனாய்வு அதிகாரி ஒரு கடிதத்தை நீதித்துறை நடுவர்கிட்ட கொடுக்கிறார். உரிய காரணத்தை எழுத்துப்பூர்வமாக புலன் விசாரணை அதிகாரி தாக்கல் செய்து புலன் விசாரணை காலத்தை நீட்டிப்பதற்கு கோரலாம். இந்த உட்பிரிவு 9 அந்த வாய்ப்பை வழங்குது. நீதித்துறை நடுவர் அந்த மனுவை பரிசீலித்து அனுமதிக்கலாம். நீதித்துறை நடுவர் திருப்திப்படுகிற வகையில் போதுமான காரணம் இருக்க வேண்டும், சிறப்பு காரணங்கள் இருக்க வேண்டும். நீதியின் நலன் கருதி புலன் விசாரணையின் கால அளவை நீதித்துறை நடுவர் நீட்டிக்கலாம். 6 மாசத்துக்குள்ள புலன் விசாரணையை முடிக்கல அப்படின்னா நீதித்துறை நடுவர் ஐஓவுக்கு ஒரு அனுமதியை வழங்கணும். அப்படி அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் 6 மாத காலத்தை கடந்து புலன் விசாரணையை தொடர்ந்து நடத்த முடியும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 9. இப்போ நிறைய நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்களில் இந்த மாதிரி முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும், எதிரி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பார் அல்லது சிறையில் இருப்பார். இப்போ அந்த எஃப்ஐஆர் எவ்வளவு நாட்களுக்கு நாம் கையில் வச்சிருக்க முடியும்? அந்த நீதித்துறை நடுவர் கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாத காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் இப்போ நீதித்துறை நடுவருக்கு தான் ஒரு பொறுப்பை இந்த சட்டப்பிரிவு வழங்குது. என்ன பொறுப்பு? 6 மாதம் ஆயிருச்சு, ஆனாலும் புலன் விசாரணையை முடிக்கப்படவில்லை. அப்போ அவர் டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டு லெட்டர் எதுவும் தரலை அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஸ்டாப்பிங் ப்ரொசீடிங்ஸ், அந்த புலன் விசாரணையை நிறுத்தி ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கு இந்த உட்பிரிவு 9 நீதித்துறை நடுவருக்கு அனுமதி வழங்குது. இது எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. ஏன்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த எதிரிக்கு மன உளைச்சல். ஒவ்வொரு நாள் காலதாமதத்திற்கும் சட்டப்படியான ஒரு காரணம் இருக்கணும். அப்படி காரணம் இல்லாத நிலையில் அந்த காலதாமதம்ங்கிறது எதிரியின் உரிமையை பறிப்பதாக அமைந்திருக்கிறது. அதனால தான் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த டியூட்டியை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா விதித்திருக்கிறது. இப்போ 10வது உட்பிரிவு பார்க்கலாம். 6 மாத காலம் முடிஞ்சு விட்டது, புலன் விசாரணை முடியவில்லை. நீதித்துறை நடுவர் உட்பிரிவு 9க்கு கீழே இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தி உத்தரவு வழங்கியிருக்கிறார். அப்படி புலன் விசாரணை நிறுத்தப்பட்ட பிறகு புலன் விசாரணை அதிகாரி புலன் விசாரணையை தொடர்ந்து நடத்தணும்னு விரும்புகிறாரு. புலன் விசாரணை அதிகாரிக்கு சில தகவல் குற்றம் தொடர்பாக கிடைச்சிருக்கு. அப்போ இந்த புலன் விசாரணை அதிகாரி என்ன செய்யணும்? ஏற்கனவே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி புலன் விசாரணையை நிறுத்திட்டார். அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவை ரத்து செய்து வாங்கணும். புலன் விசாரணை அதிகாரி அந்த ஸ்டாப்பிங் ஆர்டரை கேன்சல் பண்ணி வாங்கணும். எங்கே போய் வாங்கலாம்? அப்போ அந்த வழக்கை திரும்பவும் ரீஓப்பன் செய்யணும் அப்படின்னு சொன்னால் புலன் விசாரணை அதிகாரி மாண்புமிகு அமர்வு நீதிமன்றத்தை அணுக வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டை அணுகி ஒரு மனுவை தாக்கல் செய்யலாம். அந்த மனுவில் போதுமான காரணங்கள் இருந்தால் நீதித்துறை நடுவர் பிறப்பித்த ஸ்டாப்பிங் ஆர்டரை ரத்து செய்து புலன் விசாரணையை தொடர்வதற்கு அனுமதிக்கலாம். இப்படி நீதித்துறை நடுவர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த நிறுத்தி வைக்கும் உத்தரவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம்
அமர்வு நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உட்பிரிவு 10 சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிமாண்ட் காவல் வைப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 எந்த ரூல் அப்படின்னு பார்த்தா ரூல் நம்பர் 6 விதி 6 காவல் வைப்பு தொடர்பாக சில சங்கதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த சட்டப்பிரிவோடு தொடர்புடைய சங்கதி. இந்த பிரிவு 187 புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த குற்றவியல் நடைமுறை விதிகளில் 6வது விதியையும் நாம் படித்தா தான் நமக்கு முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விதி 6 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு எதிரியும் நேரடியாக முன்னிலைப்படுத்தப்பட்டால் அன்றி முதன்முறையாக காவல் வைப்பில் இருத்தி வைக்கப்படுதல் கூடாது. ஃபர்ஸ்ட் ரிமாண்டுக்கு பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் இஸ் நெசசரி இஸ் மேண்டேட்ரி. காவல் வைப்பின் போது எதிரியின் மீது ஏதேனும் காயம் இருக்கிறதா அப்படிங்கிறத நீதித்துறை நடுவர் பார்க்கணும். ஏதேனும் காயம் காவல் வைப்பு உத்தரவு மற்றும் காவல் வைப்பு பிடிக்கட்டையிலும் பதிவு செய்ய வேண்டும். இப்போ இந்த ரிமாண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு இல்லையா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, காவல் வைப்பு உத்தரவு, அதில் எதிரியின் உடலில் காணப்படும் காயங்களின் தன்மை, காயங்களினுடைய நேச்சர், அதை பற்றிய குறிப்பை பதிவு செய்ய வேண்டும். இது நீதித்துறை நடுவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை. அதே மாதிரி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக செய்யலாம். மின்னணு காணொளி இணைப்பு மூலம் காவல் வைப்பு நீட்டிப்பு உத்தரவை வழங்குவதற்கும் இந்த விதி 6 உள் விதி 1 அனுமதி தருகிறது. இப்போ ஒரு எதிரி போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த எதிரி அவருக்கு ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கார். எதிரி இப்போ எங்கே இருக்கிறாரு? மருத்துவமனையில் இருக்கிறார். நகர முடியாத நிலையில் இருக்கிறார். அந்த எதிரியை நீதிமன்றத்திற்கு கொண்டு ஆஜர்படுத்த இயலாத நிலையில் இருக்கிறார். இப்போ புலனாய்வு அதிகாரி நீதித்துறை நடுவருக்கு ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் கொடுக்கணும். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் நீதித்துறை நடுவர் மருத்துவமனைக்கு சென்று விசாரணையை நடத்தணும். காவல் வைப்பு அந்த ரிமாண்ட் ஆர்டரை பிறப்பிக்கலாம். அதே மாதிரி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனையும் மருத்துவமனையில் வைத்து செய்யலாம். அப்படி நீதித்துறை நடுவர் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாக உரிய சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுக்கணும். ஜெயில் சூப்பரிடென்ட்டுக்கு தகவல் கொடுத்து அந்த ஜெயில் சூப்பரிடென்ட் என்ன செய்யணும்? இந்த எதிரியை அவருடைய காவலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்வார்? ட்ரீட்மெண்ட்டுக்காக தொடர்ந்து அதே மருத்துவமனையில் வைத்திருக்கிறதுக்கும் அனுமதிக்கலாம். இது விதி 6 உட்பிரிவு 2 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உட்பிரிவு 3, 4 இந்த எதிரியோட தொடர்புடையதா இல்லை. 5வது உட்பிரிவு, ஒரு எதிரி ரிமாண்ட் உத்தரவுக்காக ஆஜர்படுத்தும் போது அதிகாரியினால் பதிவு செய்யப்பட்ட கைது குறிப்பாணையின் நகல் ஒன்றை எதிரிக்கு வழங்கணும். கைது குறிப்பாணை, அரெஸ்ட் மெமோ, அதனுடைய ஒரு காப்பியை நீதித்துறை நடுவர் என்ன செய்யணும்? எதிரிக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்வதற்கு எதிரிக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இலவச சட்ட உதவி பெறுவதற்கு அந்த எதிரிக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் எதிரியிடம் எடுத்து சொல்ல வேண்டும். லீகல் எய்டு மூலமாக ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து கொள்வதற்கு எதிரிக்கு சட்டப்படியான உரிமை இருக்கிறது. எதிரியை
காவல்துறை காவல் வைப்புக்கு போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்புறதுக்கு போதிய முகாந்திரம் நல்ல காரணங்கள் இருப்பதாக நீதித்துறை நடுவர் உள நிறைவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைய வேண்டும். அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் காவல் வைப்பு கோருவதற்கு ஆணையுறுதி தாக்கல் செய்யலாம். போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒரு அஃபிடாவிட் ஃபைல் பண்ணணும். அந்த அஃபிடாவிட்டில் எதிரியை பற்றிய வரலாறு, புலன் விசாரணையின் முந்தைய வரலாற்றையும் சொல்லணும். எதிரியை எதற்காக, என்ன காரணத்திற்காக போலீஸ் கஸ்டடியில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அதில் சொல்லணும். அந்த அஃபிடாவிட்டின் ஒரு நகலை எதிரிக்கு கொடுக்கணும். அதன் பேரில் புலன் விசாரணை அதிகாரியை விசாரித்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். எதிரியை போலீஸ் கஸ்டடியில் அனுப்புவதற்கு முன்பாக அவர் நல்ல மனநிலையில் இருக்கிறாரா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாரா என்பதை நீதித்துறை நடுவர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யணும். அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படணும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற எதிரியை மட்டும்தான் காவல் நிலைய காவல் வைப்பு, அதாவது போலீஸ் கஸ்டடியில் ஒப்படைக்க முடியும். அதே மாதிரி போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது எதிரி ஏதாவது ஒரு வகையில் துன்பத்திற்கு உள்ளானாரா, கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டுதா அப்படிங்கிறதையும் அந்த போலீஸ் கஸ்டடி முடியும் போது நீதித்துறை நடுவர் கேள்வி கேட்கணும். அதுக்கு எதிரி என்ன பதில் சொல்கிறாரோ அதை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யணும். அதே மாதிரி இந்த போலீஸ் கஸ்டடி எவ்வளவு நாட்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற வகையில் இந்த 6வது உட்பிரிவில் காவல் நிலைய காவல் வைப்புக்கான காலம் முடிந்தவரை குறுகியதாக இருக்க வேண்டும். ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடாக இருக்கணும், லாங் டேர்ம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ரூல் 6(6) சொல்லப்பட்டிருக்கு. இந்த எதிரி எவ்வளவு நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாரோ அந்த நாட்களையும் எல்லா காரணங்களுக்காகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டாச்சுவட்டரி பெயில் வழங்கும்போது 60 நாள் 90 நாள் கணக்கு செய்வதற்கு இந்த போலீஸ் கஸ்டடி காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எதிரி மைனராக இருக்கிறார், இளஞ்சிறாராக இருக்கிறார் அப்படின்னா அந்த விஷயத்தை நீதித்துறை நடுவர் பதிவு செய்யணும். எதிரியினை அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட இளஞ்சிறார் நீதி குழுமம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, இளஞ்சிறார் நீதி குழுமம் இளஞ்சிறார் நீதி சட்டம் 2015 படி அவங்க செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மற்றொரு. இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் திருநங்கையாக இருந்தால் என்ன செய்யணும்? திருநங்கை கைது செய்யப்பட்டு நீதித்துறை நடுவர் முன்பாக முன்னிலைப்படுத்தும் போது கஸ்டடிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்தணும். அந்த மாவட்ட மருத்துவ அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ரேங்குக்கு குறையாத ஒரு மருத்துவ அதிகாரியால் அவர் உடல் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எது தொடர்பானதாக இருக்கணும்னா, இவருடைய ப்ரீடாமினன்ட் செக்ஸ் என்ன, இவர் ஆண் தன்மை அதிகமாக இருக்கா பெண் தன்மை அதிகமாக இருக்குதா அப்படின்னு அந்த மருத்துவ அறிக்கையை வாங்கி அதன் அடிப்படையில் ஆண்கள் சிறைக்கு அனுப்பலாம் அல்லது பெண்கள் சிறைக்கு அனுப்பலாம். இந்த திருநங்கைக்கு ஆண் தன்மை அதிகமாக இருந்தால் ஆண்கள் சிறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும், பெண் தன்மை அதிகமாக இருந்தால் பெண் சிறையில் அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ அந்த உத்தரவிலேயே அந்த பிரிசனில் இவருக்கு எந்த விதமான வசதி குறைவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் நீதித்துறை நடுவர் பிறப்பிக்கலாம். இப்போ
எதிரி வந்து ஒரு பெண்மணியா இருக்கிறாரு. அந்த பெண்மணிக்கு வந்து கை குழந்தை இருக்கு. இப்ப கைது செய்யப்பட்ட நபர் பெண்ணாக இருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. அப்படின்னா இவங்களை வந்து எந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பும் போது நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு 6 வயசை விட குறைஞ்ச வயசா இருக்கு. இன்னும் 6 வயசு முடிவடையாத குழந்தையாக இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த எதிரியின் நெருங்கிய உறவினரிடம் ஒப்படைக்கலாம். அப்படி உறவினர் கிடைக்கலன்னு சொன்னா அந்த பெண்ணுடன் அவரது குழந்தையையும் சிறைக்கு எடுத்து செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அந்த சிறையில் வந்து அந்த குழந்தைய நல்ல முறையில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஜெயில் சூப்பரிடென்ட்டுக்கு ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. குழந்தையை பற்றி அந்த ரிமாண்ட் ஆர்டரில் சொல்லணும். இந்த எதிரிக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அதில் சொல்லணும். அதே மாதிரி அந்த குழந்தையுடைய வயது வந்து 6க்கு மேலே இருக்கு. 6 வயதுக்கு மேலே 18 வயதுக்கு கீழே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தையை எதிரியின் ஏதேனும் நெருங்கிய உறவினரிடம் ஒப்படைக்கலாம். நெருங்கிய உறவினர் யாரும் இல்லை அல்லது யாரும் முன் வரல அப்படின்னா குழந்தை நலன் குழுவிடம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியிடம் ஒப்படைக்க வேண்டும். அவங்க வந்து விசாரித்து இந்த குழந்தையை எங்கு வைத்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும்.